திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து மார்க்சிஸ்ட் குழு இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள இருக்கிறது. கூடுதல் தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்கக்கூடிய நிலையில் 5 தொகுதிகளை மட்டுமே கொடுக்க திமுக முன்வருவதால இழுபறி நீடித்து வந்த வண்ணமே இருக்கிறது. அந்த வகையில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இன்றைய பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் கையெழுத்தாக எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு ரமேஷ்? திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே இன்றைக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையிலான குழு இன்னும் சற்று நேரத்துல அண்ணா அறிவாலயம் வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சு பேச இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் கொடுக்கப்பட்ட நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 5 தொகுதிகள் கொடுக்க திமுக முன் வந்தாங்க. ஆனா கூடுதல் தொகுதி வேணும் அப்படிங்கிறது சிபிஎம் கோரிக்கையா இருந்தது. இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில 6 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே திமுக சிபிஎம் இடையே இன்றைக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நன்றி ரமேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.